படத்திற்கு பிறகு தனுஷ் அவர்களுடைய நடிப்புல அடுத்ததாக இட்லி கடை வெளியாக இருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி திரைக்கு வரும் இந்த படத்துல நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ் பார்த்திபன் அப்படின்னு பல முக்கிய பிரபலங்களுமே நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்கியது மட்டும் இல்லாம டான் பிக்சர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து தயாரிச்சிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். இந்த படம் கவனிக்க தகுந்த பல விஷயங்கள் இருப்பதாலேயே பலருடைய எதிர்பார்ப்பை இந்த படம் ஈர்த்திருக்கு. அதனை இன்னும் அதிகரிக்கும் வகையில தற்போது ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ஜோராக நடந்துட்டு இருக்கா. இதனை செய்வது தனுஷ் மேல் உள்ள உயிரை வைத்திருக்கும் அவருடைய ரசிகர்கள் தான் பல இட்லி கடையில இந்த இட்லி கடை படத்துடைய பேனரை பொறுத்திருக்காங்க. சோ அதனை பார்த்த ரசிகர்கள் அதன் முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தனுஷுடைய ரசிகர்களுக்கு மற்றும் ஒரு ஷாக்கிங்கான தகவல் வெளியாக இருக்கு. அதாவது தனுஷ் அவர்களுக்கு 2 வருடத்திற்கு முன்பாகவே விவாகரத்து ஆகிவிட்டது. இதனடுத்து பாத்தீங்கன்னா 2 மகன்களுமே அம்மாவுடன் சிறிது காலம், அப்பாவுடன் சிறிது காலம் அப்படின்னு வாழ்ந்து கொண்டும் இருக்காங்க. யாத்ரா லிங்கா ஆகிய 2 மகன்கள்ல யாத்ரா தான் மூத்தவர். இவர் பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு விழாவில் கலந்து கொண்டாரு. அப்போது ஒரு சைட்ல பார்க்கும்போது இவர் ரஜினி சார் மாதிரியே இருக்காரு, கண்டிப்பாக ஃபியூச்சர்ல இவர் நடிக்க வருவாரா அப்படின்னு பல கேள்விகள் சோஷியல் மீடியாக்கள்ல இருந்தது. சோ அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் வகையில தற்போது யாத்ரா அவர்கள் புதிய படம் ஒன்றுல நடிக்க இருக்காரா. சோ இதற்கான பூஜை பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாம். இந்த பூஜையில தனுஷ் அவர்கள் மட்டும் இல்லாம யாத்ராவுடைய தாத்தாவான ரஜினிகாந்த் அவர்களும் அவருடைய அம்மாவான ஐஸ்வர்யா அவர்களுமே கலந்து கொள்ள இருக்காங்களா. சோ அண்மையில நடந்த யாத்ராவுடைய பட்டமளிப்பு விழாவில் கூட தனுஷ், ஐஸ்வர்யா ஆகிய இருவருமே கலந்து கொண்டாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.